இன்னைக்கு நம்ம அதில் பாம்பே அல்வா இல்லைன்னு கல்யாண அல்வான்னு சொல்லுவாள். அதை பண்ணி பார்க்கலாமா? காசி அல்வான்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், பூசணிக்காயில் வெள்ளை பூசணிக்காய். அதை துருவி வேக வச்சு வச்சுக்கலாம். முன்னாடியே வேக வச்சு வச்சுட்டு அதை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அது மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். நீ எப்படி பண்ண? நான் வந்து வேக வச்சு மிக்சியில் அரைச்சிட்டேன். வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இல்லை, அது இல்லாமல் இந்த திருவியால் துருவி பாலில் வேக வச்சும் வைக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். அது டைம் எடுக்கும், அதனால இது மாதிரி பண்ணேன். வெறுமனை வேக வச்சு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். வெரி குட். அப்புறம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? முந்திரி, பாதாம், திராட்சை, ஏலக்காய், இதை நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் 1 கப்பு அந்த பல்ப் எடுத்துனோன்னா நம்ம டிபெண்டிங் அப்பா நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி 2 கப்பு, கொஞ்சம் ஸ்வீட் நிறையா இருக்கணுன்றதுனால 2 கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் எண்ணெயும் நெய்யும் கலந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் வாசனைக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இந்த பல்ப்பு பூசணிக்காயோடது, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, எண்ணெய், இவ்வளோதான். சர்க்கரை 1:2. நான் வந்து 2 வச்சுருக்கேன். 1.5 கொஞ்சமாக வேணும்னா 1.5 கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த பூசணிக்காய் ஸ்வீட்டு இருக்கும், அதனால் 2 வச்சுருக்கேன். ஓகே, பண்ணி பார்க்கலாமா? பண்ணுறதுக்கு போகலாமே. இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைச்சல், கலர்லாம் தேவையில்லை. காசி அல்வான்னு அது பேர். காசி அல்வான்னு சொல்லுவாள், பாம்பே அல்வான்னு சொல்லுவாள், எது வேணால் சொல்லுவாள். ஆனால் இன்க்ரீடியன்ட் வந்து இது பூசணிக்காய் தான். கொஞ்சோண்டு எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி, ஃபுல்லாக நெய்யை விட முடியாதுன்றதுனால, ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாதுன்றதுனால கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டு இந்த முந்திரி, பாதாம் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கணும். அது கொஞ்சம் லேசாக வறுத்ததுக்கப்புறம் முதல்ல பாதாம் போட்டேன். பாதாம், முந்திரி, கொஞ்சம் சதுக்கும்போது அதை போடலாம். கிரேப்ஸை இந்த கிரேப்ஸு நல்லா உப்பி வரும், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், உப்பரு தெரியும். அதுக்குன்னு கறிக்கிடாதீங்க. இந்த கலர் நல்லா அழகாக வரும் பாருங்கள், தெரியுதா? இதை எடுத்துக்கணும். அப்புறம் மறுபடியும் நெய் விடுறதுக்கு பதிலாக இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ என்ன? அந்த நெய்யை எடுத்து வச்சுட்டு சக்கரை பாக வைக்கணும். இது முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள், அதான் பெஸ்ட். அப்புறம் விடலாம் இல்லையா? அதுக்காக இந்த நெய் அப்புறம் கட்டாயம் வேணும். சக்கரை பாகு அது தேவையில்லைங்க. இப்போ வைக்கிறதா? சர்க்கரையை போட்டு பாக வைக்கணும். தண்ணி ஒன்று இருக்குது, விட்டுருக்கேன். நாழியாகவும் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இது சர்க்கரை பாகு வந்தோன்னு நான் சொல்கிறேன். சர்க்கரையை போட்டு பாகு பண்ணுறோம் இல்லையா? ஆமாம், அது வந்தோடனே சொல்லுங்கள். வந்தோடனே அதை போட்டு கிளப்பணும். ஓகே, வந்தோடனே சொல்லுங்கள்.